வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நெய் கொழுக்கட்டை, ஹோமத்துக்கெல்லாம் பண்ணுற கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவில் பண்ணலாம். மைதா மாவு ஹெல்த் கான்ஷியஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கோதுமை மாவு போடுறேன். நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் மெத்தடில் பண்ணலாம். நான் வந்து இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை போட்டுக்கிறேன். சில பேர் பாதி ரவை பாதி கோதுமை மாவு போடுவா, சில பேர் பாதி ரவை பாதி மைதா மாவு போடுவா, சில பேர் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுப்பா. நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இந்த ஸ்வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அதை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இதுமாரி போட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுண்டா போதும். இது ஓமத்துக்கு என்ன பண்ணலாம், ஓம கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கணபதி ஹோமத்துக்கு, நவகிரக ஹோமத்துக்கு, இதுக்கெல்லாம் மறுநாளே பண்ணி வச்சு போடலாம். இதுக்கு வந்து ரொம்ப மடியாக பண்ணணும். சில பேர் மடியாக பண்ணுவா, சில பேர் தலைக்கு குளிச்சுட்டு பண்ணினா போதும் அப்படின்னு பண்ணுறவாள்லாம் இருக்கா. இதுமாரி 1008 108 அந்தமாரி எல்லாம் பண்ணுவேன். பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணலாம். பிள்ளையார் சதுர்த்திக்கு மோதகம் தான் மெயின். இது பண்ணுறவான்னு இருக்கா. இது இப்போ பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஆற்ற குழந்தைகளுக்கு திங்கிறதுக்கு கேட்கும்போது கொடுக்கலாம். இது ஒரு பட்சணம் மாரி பண்ணி வச்சுட்டோம்னா திங்கிறதுக்கு கொடுக்கலாம். பெரியவாழையும் சின்னவா வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை வந்து சில பேர் வந்து நல்லா மொறிமொறின்னு பொரிச்சும் எடுக்கலாம், வந்து சாஃப்டாகவும் பொரிச்சு எடுக்கலாம், எப்படி வேணாலும் பொரிச்சு எடுக்கலாம். இதில் வந்து இது இதுமாரி நல்லா பிசையணும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிட்டு, சில பேர் இது நம்ம கைக்கு நம்ம பிசைய வரலன்னா இப்போ வர மிக்சிக்கெலாம் புதுசாக இந்த மாவு சப்பாத்தி மாவு பிசையறதுக்குன்னுட்டு ஒரு இது கொடுக்குறேன், ஜார் ஒன்று கொடுக்குறான். அதில் கூட நம்ம போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற டோர்னு அந்த நாள்லாம் வரும், அது அந்தமாரி கூட போட்டு அதில் கூட நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் சும்மா கொஞ்சம் தான் பிசைகிறேன், அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா நீட்டாக பிசைஞ்சு இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் இந்த மாவை வந்து, இது மேல் மாவு, இந்த மாவே ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னு வைங்கோனேன், இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். சில பேர் கடைகளில் கூட எல்லாம் இந்த ஃபேமஸான ஸ்வீட் ஸ்டாண்ட்லாம் கூட இந்தமாரி இதெல்லாம் கூட பண்ணி விற்கிறேன். இது மெயின் வந்து இதில் வந்து தேங்காய் பூரணம் தான் வச்சு பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு